மனைவி நல வேட்பு நாள் போட்டிருக்கீங்க. தாயாரு ஒரு காலத்துல மனைவி தானே, இப்ப இவங்க மனைவி இருந்தா கூட என்னுடைய பொண்ணு இப்ப மனைவி ஆச்சு. சோ மனைவி நலம், தாயாரும் மனைவி தான் ஒரு காலத்துல, மனைவியும் மனைவி தான், மகளும் மனைவி தான். அதனால இந்த 3 பேரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இறைவன் எனக்கு 10 மாசம் இருக்கும் போதே எங்க அப்பனை கொண்டு போயிட்டான். கொடூரமானவன் இறைவன் அப்படின்னு நினைக்கும் போது அது கூட அவன் அந்த இறைவன் மேல ஒரு பச்சாத்தாபம் வந்துச்சு. அது பரவாயில்ல, அந்த ஆளு பண்ணதுலயே ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்கான்னு. என்ன பண்ணா தெரியுமா, எங்க அம்மா விட்டுட்டு எங்க அப்பனை கூட்டிட்டு போயிட்டான். எங்க அப்பன் மட்டும் இருந்து எங்க அம்மா செத்து போயிருந்தா நான் அனாதை ஆயிருப்பேன், ரோட்ல அனாதை ஆயிருப்பேன். எந்த தந்தை 30 வயசுல ஒரு பச்சை குழந்தை காப்பாற்ற முடியாது. அவனுக்கு தங்கச்சி இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு தாய் என்பவள் ரோட்ல பாருங்க ஐயா, நாயை பார்த்தா ஒரு தாய் நாய் கொண்டு குட்டி போயிட்டு இருக்குது, யானை பார்த்தா யானை பெண்ணு யானை கூட தான் குட்டிகள் ஓடிட்டு இருக்குது. எந்த ஜீவராசி பாருங்க தாய் கூட தான் போயிட்டு, தாப்ப கூட எதுவும் போக மாட்டேங்க. சிங்கத்தை பாருங்க, சிங்கத்து கூட குட்டி தான் போயிட்டு. சோ கொடூரமாக என்னை தண்டித்த இறைவன் கூட எனக்கு தாயை கொடுத்து விட்டு தந்தை தான் எடுத்துக்கொண்டு, அதுக்காக நான் இறைவனை மன்னித்து விட்டேன். நான் பிறந்த காலங்கள்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. 30 வயசுல எங்க அம்மா தாலி எடுத்துட்டான். 1940களில் பஞ்சம்னா அப்படி கற்பனையே பண்ண முடியாது. உணவு தான் எதுவுமே கிடைக்காது. ஆத்தோர் நீங்க எல்லாம் கிராமத்து மக்கள் தான். ஆத்தோர்ல கத்தாழை இருக்கும், அந்த கத்தாழையில மேல இருக்கிற இலைகளா சீவிட்டு அந்த அடிப்பக்க கடப்பாறை போட்டு நெம்முனா கிழங்கு வெள்ளையா கிழங்கு வரும். அந்த கிழங்கு கொண்டாந்து வீட்டுல பெரிய மொடாவில் தண்ணி ஊற்றி இந்த கிழங்கு சின்ன சின்ன பீஸா வெட்டி உள்ள போட்டு, கருப்பட்டி ஒரு 10-20 கருப்பட்டி தட்டி போட்டு, புளியை நாரத்தை உள்ள போட்டு, அரை மொடா நிறைய தண்ணி ஊத்தி விட்டு 24 மணி நேரம் வேக வச்சா அந்த புளியினுடைய எசன்ஸும் அந்த கருப்பட்டி சாரும் சேர்ந்து அந்த கத்தாழங்கனுக்கு திருநெல்வேலி அல்வாமா இருக்கும். இந்த அல்வாவை சாப்பிடும் போது அப்படி ருசியாக சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் வயிற்றால போகும். அதுதான் 1944-45 உணவு. அந்த மாதிரி மக்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது எங்க அப்பா ஏதோ ஒரு குறைக்கால வச்சுட்டு போனா எங்க அம்மா அந்த பூமியில பாடுபட்டு எனக்கு சோறு போட்டான். தெனஞ்சோறு கிடைக்கும், சோளச்சோறு கிடைக்கும், மாடு இருந்தாலும் நல்ல தயிர் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு நாள் எனக்கு பொங்கச்சோறு போட முடியாம எனக்கு எதுக்காக பெத்தன்னு கேட்டேன். ஒரு 6 வயசு இருக்கும். அது என்னுடைய உரிமையா தோணுச்சு. பொங்கச்சோறு போட முடியாம உன்னை எதுக்காக பெத்தன கேட்டேன்னு. எங்க அம்மா எதிர்த்து பேச மாட்டாங்க. மரம் பேசுதான், மரம் உன்னை கேட்கறதில்ல, மரம் உன்னை கேட்காம நிழல் கொடுக்குது, கனி கொடுக்குது, பூ கொடுக்குது. அது மாதிரி மரம் போல ஒரு தியாகி பெண்ணு. ஒண்ணுமே சொல்ல, எங்கேயோ போய் கொஞ்சம் கை மாத்திரம் வாங்கி ஒரு சின்ன சட்டிக்குள்ள தினம் ஒரு கை ஒரு பிடி அரிசி எடுத்துட்டு அந்த அரிசி மட்டும் அரிசி பருப்பு சோறு செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு, அதாவது 5ஆம் கிளாஸ் SLC வரைக்கும் மத்தியான சாப்பாடு ஒரு வேளை மட்டும் அரிசி சாப்பாடு எங்க அம்மா போட்டான். நைட்டு சோள சோறு சாப்பிடுவேன், இல்லைன்னா கொள்ளு தட்டைப்பயிர் வச்சு சாப்பிடுவேன். மத்தியானம் மட்டும் ஒரு வேளை சாப்பாடு அரிசி. அந்த பொம்பளை சொன்ன வாசத்துக்காக பொங்கச்சோறு ஏன் போடாம பெத்தான்னு கேட்டானுக்கா, அதுக்காக செஞ்சான். தீபாவளி பண்டிகை ஆடி பண்டிகை பணக்காரனுக்குப்பா, நம்மளுக்கு இல்லை கண்ணு. நீ கிழிஞ்சு போச்சுன்னா பின்னாடி போய் கிழிஞ்சு அசிங்கமா இருக்கு, கிழிஞ்ச உடனே சொல்லு, உடனே கடைக்கு கூட்டி போய் பூ துணி தரேன். இப்ப 2 ராயர் சட்டை வச்சிருக்கிற, கிழிஞ்சா நாளை காலையில் கூட்டி போறேன். ஆனா தீபாவளி பொங்கல் அடிக்கடி வரும். ஒரு பொம்பளை அடிக்கடி வருமாமா, அது பணக்காரன் பண்டிகை, நமக்கு சரியா வராது அப்படின்னா அது எனக்கு நியாயமா தெரிஞ்சது. இப்ப என் பொண்டாட்டி என் பசங்களுக்கு தீபாவளி துணி எடுத்து கொடுத்தா சிரிச்சுக்கு கேட்டா, நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு துணி கட்டினதே கிடையாது. எனக்கு அது திடீர்னு காமெடியா தெரியுது. எனக்கு திடீர்னு தீபாவளியை கொண்டாடுற பசங்க எல்லாம் அப்படின்னு காமெடியா தெரியும். அந்த மாதிரி அது நியாயமா தெரிஞ்சது. அந்த பொம்பளை யாருக்கு போய் கையேந்தல, அப்படி வளர்த்தான். அப்படியே கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு மெட்ராஸுக்கு போற காலத்துல சினிமா பார்த்தா போகும் சொல்லிட்டு வருஷம் 2 வாட்டி தான் அனுப்புவாங்க. சரி மேட்னி ஷோ போகணும், அது 6 மணி ஷோ எல்லாம் கிடையாது, மேட்னி ஷோ போயிட்டு பொழுது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அது 2 சினிமா பாவம் தான், 2 பாவம் பண்ணு வருஷத்துக்கு போதுன்றாங்க. இப்படி மெட்ராஸ் போற டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படம் பார்த்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் முந்தின நாள் முதல் தேதி ஒரு படம் ஓடிட்டு இருந்தது. முதல் தேதி ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வெள்ளைக்கோழி வாங்கி வச்சு முட்டை வச்சு அதை கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த பணத்தை வச்சு தான் நான் அம்மாட்ட காசு கேட்க மாட்டேன். எங்க ஊர்ல சினிமா பக்கத்து 15 பைசா, பெரிய செலவு பண்ணி 15 பைசா ஒரு தலை டிக்கெட், அதெல்லாம் பார்த்தேன். அப்போ ஒரு நாள் முதல் நாள் படம் பார்த்துட்டு 2வது நாள் அலிபாபான்னு படம் வந்துச்சு. கூட கிருஷ்ணசாமி எங்க ஊர் பையன் சொன்னா, இதே கலர் படமாப்பா, அது கலர்ல முதல் தமிழ்ல கலர் படம் வந்துருக்கு, எம்ஜிஆர் வச்சிருக்க, பாட்டெல்லாம் சூப்பரா இருக்குறாமா, வெள்ளிக்கிழமை சந்தையில போஸ்டர் போட்டுக்கேன் அப்படின்னா. கலர் படமாச்சா முதல் பார்க்கலாமான்னு எனக்கு ஆசையா இருந்தது. சரின்னு பார்த்தா அம்மா எங்கன்னு கேட்டா பருத்தி மாறு புடுங்கிட்டு இருக்காங்க. கிராமத்து பொம்பளைக்கெல்லாம் தெரியும், பருத்தி மாறு என்பது பருத்தி செடி, காஞ்சி போன செடி. அதாவது கூலிக்காரங்களை விட்டு அந்த செடி புடுங்கிறதுக்கு நம்ம கிட்ட வசதி பத்தான்னு சொல்லி தானும் ஒரு கூலியாளா இருந்து எங்க அம்மா புடுங்கிட்டு கூட 4 பேர் கூலிக்கு வச்சுக்குவாங்க. இந்த கருங்கண்ணி செம்மண் பூமியில கருங்கண்ணி பருத்தினுடைய செடி காஞ்சி போனா புடுங்க ரொம்ப கஷ்டம். அது கையில வெள்ளை துணியை 3 நாள் சுத்திக்கிட்டு தான் புடுங்கணும். ரொம்ப 3 கிராம் முக்கிய புடுங்கினா தான் ஒரு செடி வரும்.
இந்த மாதிரி ஒரு விழா கணக்கு போட்டு மற்ற கூலிக்கார பொம்பளை போடும்போது எங்க அம்மா அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சாயங்காலம் 4:30 மணிக்கு மஞ்ச வெயில் நான் போன அம்மா கிட்ட, அம்மா சினிமாவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. ஏன் ஜாமி நேத்தானே ஏதாவது போன போல இருக்குன்னு? ஆமா நேற்று போனேன், இது எம்ஜிஆர் படம் மாமா, கலர் படம் மாமா, நல்லா இருக்குது போலான்னு கிட்டிச்சான்னு சொல்றான் அப்படின்னு. சரி சரி அப்படின்னு லேசா அந்த கையில் இருந்த துணிய 3 பிரி பிரிச்சாங்க. 3 பிரி பிரிக்கும் போது லேசாங்க சேவப்பு சேவப்பா சேவப்பு சேவப்பு தெரிஞ்சது. அப்புறம் 2 பிரி பிடிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் சேவப்பாத்தையும் விரிச்சா இங்க வந்து கொப்பளை 4, அந்த கொப்பளை உறிஞ்ச இடத்துல 3 ரத்தம், இந்த சந்தில ரத்தம் வந்துருக்குது. நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபடுறேன், உனக்கு சினிமா கேக்குதா சாமி? போனாங்க. 1000 சவுக்கடி என் உடம்பிலே 1000 சவுக்கடி விழுந்தது போல் நான் தவித்தேன். நைட்டு போறான் படுத்து அழுதேன். ஒரு பொம்பளை இப்படி கஷ்டப்படுறா, சினிமா கேட்கிறான். மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் வந்து 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியட்லி அப்படி தந்தி வந்துச்சு. தந்தி வந்த உடனே அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போயாச்சு. இப்ப நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆளுங்க அம்மா தான்.